என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலிருந்து ஒரு புதிய சீரிஸை உங்களோடு கூட நான் வழங்க விரும்புகிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஒரு அருமையான கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் வேத வாசிப்பு, அதாவது ஒவ்வொரு நாளும் ஒழுங்கும் கிரமமுமாக வேதத்தை நீங்கள் படிக்கிறீங்களா? அன்போடு சொல்லுகிறேன், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அது அந்நிய காரியமாக்கிறாதீங்க. வேத வசனத்தை தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். எனவே அதிக அன்பு செலுத்துவோம். வேதத்தை நேசிங்க. அவருடைய வேதத்தின் மேலே அதிக நாட்டம் செலுத்துங்க. அது நம்முடைய சுவாசமாய் மாறட்டும், நம்முடைய பதிலாய் மாறட்டும், நம்முடைய அளவுகோலாய் மாறட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கனுடைய வார்த்தையை பாருங்க. அவர் சொல்றாரு, உம்முடைய வார்த்தை கிடைத்தவுடனே அதை உட்கொண்டேன். அவருடைய வார்த்தை எவ்வளவு மகத்துவம் உள்ளது. அதை சாப்பிட்டேன்னு சொல்றார், அதை உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார். வெறுமையாக காதில் கேட்கிறது மாத்திரம் அல்ல, வார்த்தையை கண்களிலே பார்க்கிறது மாத்திரம் அல்ல, வார்த்தையை வெறுமையாய் சிந்திக்கிறது மாத்திரம் அல்ல, அதை உட்கொள்ளுகிறது. அது சந்தோஷம், அது மகிழ்ச்சி. இதைதான் கர்த்தர் இந்த நாட்களில் அவருடைய வார்த்தையை உட்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் அதை தர விரும்புகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் நான் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம். கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கவனிச்சு பாருங்க, இந்த 2 வசனத்துல முக்கியமானதை நான் காட்ட விரும்புகிறேன். இந்த எலியா ஒரு அத்தாரிட்டியோடு கூட அவர் பேசுகிறார். நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன், நான் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். அப்போ தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நின்றால் என்ன நடக்கும்? எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. நான் ஒரு சாதாரணமா மனுஷன் முன்னால நின்றுட்டு வரல, அல்லது யாரோ ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் நான் நின்றுட்டு வரல. எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக அவன் ஒவ்வொரு நாளும் நிற்க பழகுகிறானோ அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். மறுபடியும் கேட்கிறேன், இந்த இன்றைய முத்தின சிறிய தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதா? நீங்க சொல்ல முடியுமா, எனக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று, ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால் என்னோடு பேசினார், எனக்கு அவருடைய வார்த்தை எனக்கு கிடைத்தது, அவருடைய வார்த்தை எனக்குள்ளாக வந்தது, என் காதில் விழுந்துச்சு. நீ காலையில் வேதத்தை படிக்கும்போது, அவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது அவருடைய வார்த்தை கிடைச்சது. இன்னைக்கு சொல்ல முடியுமா, யார் யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவருக்கு முன்பாக நிற்க பழகுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். நான் சின்ன வயதில், நான் என்னுடைய டீனேஜில், நான் சண்டே ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக இருந்த அருமையான அண்ணன்மார், அக்காமார் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நீ அந்த வேதத்தை படிக்காம, வேதத்தை நீ தியானிக்காம, அந்த குவைட் டைமை நீ கை கொள்ளாம வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. கர்த்தர் நல்லவர். ஒருவேளை அன்னைக்கு 13-14 வயது, அந்த நாளில் இருந்து இன்று வரைக்கும் அதை நான் கை கொள்ள தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ஒரு நாள் வேதத்தை மறந்து பைபிளை படிக்காம வெளியே போனதில்லை. என்னுடைய பெற்றோர் பைபிள் படிக்காம வெளியே போக மாட்டோம், ஆனாலும் கேட்பாங்க, பைபிள் படிச்சுட்டியான்னு. அவங்க அப்படி சொன்ன அடுத்த வினாடி கர்த்தருடைய பிள்ளைகளை தைரியமாக, ஆமா படிச்சுட்டேன், இந்த வசனத்தை வாசித்தேன்னு சொல்ல அந்த தைரியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஊழியம் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, தேவனுடைய வசனத்தை திறந்து படித்து அவர் சமூகத்தில் வார்த்தையை வாங்குகிற ஒரு பழக்கம் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வேணும். நீங்க அப்படி வாங்கி பாருங்களேன், உங்க வாழ்க்கை ஜெயிக்கும். உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் வெற்றி பெறுவீங்க. போராட்டம் வரலாம், வேதனைகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், உங்களை சோர்வடைய செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம்.
கலங்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை தேவ சமூகத்தில் நின்று பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே அதை பழகுவோம். இந்த நாளில் அந்த வார்த்தைக்காக காத்திருங்கள். அந்த வார்த்தை மகிமை நிறைந்தது. தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுதுதான் அவர் பேசுவதை கேட்க முடியும். உங்களுக்கு வார்த்தை உண்டாகும். மோசே எனும் தேவ மனிதனை கர்த்தர் கூப்பிட்டார், என் சமூகத்துக்கு வா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் நின்ன உடனே கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு உண்டாயிற்று. எலிசாவுக்கு அப்படி உண்டாயிற்று. யோசுவாவுக்கு அப்படி உண்டாயிற்று. எரேமியா, எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எரேமியாவுக்கு மட்டும்தான் பேசுவாரா? எலியாவுக்கு மட்டும்தான் பேசுவாரா? எலிசாவுக்கு மட்டும்தான் பேசுவாரா? இன்றைக்கும் அவரிடத்தில் வேற்றுமையான நிழல் இல்லை என்று விசுவாசிங்க. ஏன் பிரதர் ஏன் கூட பேசலன்னு கேட்குறீங்களா? கர்த்தர் எப்போ பேசுவார் தெரியுமா? நான் அவர் சமூகத்தில் போய் நிற்க வேண்டும். அவர் சமூகத்தில் நிற்கிற எனக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். அந்த வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா? குறைவற்றது, ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கின்றது. சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தின் இந்த நாளுக்குரிய மனப்பாட பகுதியாய் தெரிந்து கொள்ளுங்கள். 19ஆம் சங்கீதத்தின் 7வது வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. அவருடைய வசனத்தை கை கொள்வோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி உலகத்துக்குள் பிரவேசிங்க. கர்த்தர் உங்களை ஜெயம் சிறக்க செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, வேத வசனத்தின்படி நடக்க ஒவ்வொரு நாளும் வார்த்தையை வாங்கி ஆண்டவரே அந்த வார்த்தையின்படி நடக்க கிருபை தாரும். உம்முடைய சமூகத்தில் நிற்காமல் வார்த்தை கிடைக்காது என்பதை கற்றுக்கொண்டோம். என்ன வேலை இருந்தாலும் உங்கள் சமூகத்தில் நின்று உம்முடைய வார்த்தையை வாங்கி கொள்ளக்கூடிய கிருபையை எனக்கும் எங்கள் எல்லாருக்கும் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.